மகர ராசி. மனசாட்சிக்கு ரொம்ப பயந்தவங்க. தான் மனசு என்ன சொல்லுதோ அத மட்டும் கேட்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் விட்டுக் கொடுக்காதவங்க. குறிப்பா மகர ராசியை சேர்ந்தவங்க ஆண்களா இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள வெளில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவே மகர ராசி சேர்ந்தவங்க பெண்களா இருந்தாங்க அப்டின்னாக்க, தன்னுடைய கஷ்ட காலத்தையும் சர்வ சாதாரணமா கடந்து போயிடுவாங்க. இப்படி மகரத்திற்குன்னு ஒரு குணம் இருக்கு. ஆனா, மத்தவங்களால இவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்களால தான் மத்தவங்க யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம போயிருக்கு. இதனாலவே நெறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டும் நிக்கிறோம். என்னம்மா சொல்றேன்னு கேட்கிறீங்களா? மகர ராசிக்காரங்க மத்தவங்களுடைய உணர்ச்சிகள தன்னுடைய உணர்ச்சியா நெனச்சு அவங்களுக்கு கஷ்டம், நஷ்டம் அப்டின்னாக்க போய் உதவி செய்றீங்க. ஆனா, உங்கள பொறுத்தவரைக்கும் யாருமே அப்படி இல்ல. திரும்பி பார்த்தாலும் சரி, திரும்பி பார்க்காட்டியும் சரி. கூட பொறந்தவங்களும் சரி, இல்ல நாம கட்டிக்கிட்டவங்க, பெத்தவங்க, நம்ம பெத்தவங்கன்னு சொல்லிட்டு யார பார்த்தாலும் சரி, யாருமே நமக்கு உதவிகரமா இல்ல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் தனியாளா இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய இடங்கள்ல கடவுள்கிட்ட அழுது புலம்பியாச்சு. என் தலையில என்ன எழுதுனியோ? இது நீ எடுத்த முடிவா? தெய்வமே இது நீ எடுத்த முடிவான்னு கூட கேட்டிருப்போம். இப்படி என் தலையில எழுதி வச்சிருக்கியே! நான் என்ன துரோகம் பண்ணேன்? கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்லையே! ஒரு எறும்பாவே இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கட்டும்னு தான் நான் நினைக்கிறேன். இதுதானே மகர ராசியுடைய மனநிலை. இருந்தும் நமக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் சில நேரங்கள்ல பேசியிருப்போம். என்ன கிரகமோ தெரியலைங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது. எத பண்ணாலும் தடையாவும், தாமதமாவும் போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு இத்தன நாளா ஆட்டம் காட்டுச்சு. அந்த வகையில வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா மகர ராசிக்குடைய வாழ்க்கை நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்க போகுதா? இல்லையா? பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதே மாரி ஒரு விஷயத்த மட்டும் என்ன நடந்தாலும் சரி மகர ராசி செய்யவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கும். அது என்னங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் முதல் விஷயம் நான் சொல்றது. நீங்க அடிக்கடி வழிபாடு செய்ய வேண்டியது, தினம் தினம் வழிபாடு செய்யறது யார் தெரியுமா? சிவபெருமான வழிபாடு செய்யணும். இதனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அவர அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். பழங்களால, மலர்களால, வில்வ இலைகளால, தாமரை மலர்களால முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுக்கு இதெல்லாம் சாற்றி வழிபாடு செய்ய அற்புதமான பலன்களை அருளிடுவார். மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம், தொழில் மற்றும் கல்வியில ஏற்றம் இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி, உத்தியோகத்துல ஆதாயம் உண்டு. வீட்லயும் மகிழ்ச்சி பொங்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலையில முன்னேற்றம் நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. வாழ்க்கை துணையாளியும் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். இருந்தாலும் இந்த காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வார்த்தைகள கவனமா பயன்படுத்துங்க. அதே மாரி வண்டி வாகனத்துல பயணம் செய்றீங்க அப்படின்னாக்கா, அதுலயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பயணங்கள் அப்படின்னாவே எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப அவசியம். எப்படின்னா, உடைமைகள் மீது கவனம் இருக்கணும். அதுவே வண்டி வாகனம் ஓட்டுறப்போ விதிகளை கடைபிடிக்கணும். வீண் பிரச்சனைகள தவிர்த்திடணும். அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது, அவர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும். முடியாத காரியங்கள கூட முடித்து வைக்க துணை வரும். அதாவது இப்ப சொன்னது சும்மா சாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி ராஜயோகத்தை மகர ராசிகளுக்கு கொடுக்க போகுது. 9 நவகிரகங்களே வலிமையான கிரகம் யாரான்னு பார்த்தா சனி பகவான். ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு ராசியில ஒரு வீட்ல ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அதிகாலம் எடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னாக்கா சனி பகவான் தான். சந்திர பகவான் எடுத்துட்ட கூட 2 1/2 நாள் தான் எடுத்துப்பாரு. மாத கோள்கள்னு சொல்லக்கூடிய புதனாட்டம், செவ்வாயாட்டம், சூரியனாட்டம் இவங்களே 1 மாதம் இல்ல 2 மாசம் எடுத்துப்பாங்க. இதுவே ரொம்ப மோசமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும், கேதுவும் கூட 1 1/2 வருஷம் எடுத்துப்பாங்க. முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 1 வருஷம் எடுத்துப்பாரு. ஆனா, அந்த சனீஸ்வர பகவான் மட்டும் தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு 2 1/2 வருஷத்த எடுத்துக்கிறாரு. இல்லைங்களா? இவரு இத்தனை நாளா கும்ப ராசியில இருந்தாரு. இப்ப மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. சொல்லப்போனா கடந்த 7, 8 வருஷமா பாவகிரகங்களுடைய வீட்ல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில, இப்ப குரு பகவானுடைய வீடு. அதாவது மீன ராசிங்கிறது குரு பகவானுடைய வீடு. இதனால சனி பகவான பொறுத்தவரைக்கும் முழுசா குளுமையாகவும், இனிமையாகவும் மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. அதுல மகர ராசிக்கு இன்னும் அதிகமான நல்ல பலன். அது நீ என்ன நினைக்கிறீங்களோ அத நடத்தி கொடுப்பார். சனி பகவான பொறுத்தவரைக்கும் மனுஷங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் ஏத்த மாரி பலன் கொடுக்கக்கூடியவரு. அதாவது தராசுல புடிச்ச மாதிரி. நீ செய்யக்கூடிய நல்ல பலன்களுக்கு அதற்கும் சரி, நீ செய்த தீமைகளுக்கும் சரி, சரிசமமாக பலன் தரக்கூடியவர். இல்லையா?
முதல்ல இந்த மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த நான் செய்யவே கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தெரியுமா? யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது. எந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கணும். இத மட்டும் மகரம் வந்து நெனப்புல வச்சுக்கோங்க. மத்தது நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும், இந்த சனி பெயர்ச்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்னைக்கு நடக்கப் போகுது. அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னாக்கா 6/3/2026 அன்னைக்கு தான் நடக்கப் போகுது. இந்த பெயர்ச்சியில சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு. இது குருவுடைய வீடுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதோட இந்த வருஷத்துல இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து குரு பயிற்சி நடக்கப் போகுது, ராகு பயிற்சியும் நடக்கப் போகுது. இந்த அமைப்புகள் அனைத்தையுமே கணக்கிட்டு பார்க்கிறப்ப மகர ராசிக்காரனுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பயிற்சிங்கிறது யோகத்தை கொடுக்கும். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியான மகரத்துக்கும் 2ஆம் இடத்துக்கு உரியவர். அவரு வந்து இப்ப 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகப் போறார். இது உங்களுக்கு முழுசா 7.5 சனி விலகக்கூடிய காலகட்டம். அடுத்து வரக்கூடிய குரு, ராகு, கேது பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறதுனால, முழு முயற்சிகளையும் வார்த்தைகள்ல மட்டும் நிதானம் இருக்கட்டும். மத்தபடி உங்களுடைய எண்ணம் போல் உயர்வுக்கு உத்தரவாதம் கிட்டக்கூடிய காலகட்டம். நீங்க வந்து நான் ஒரு பெரிய பணக்காரனாகணும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நடக்கும். எல்லாரும் என்ன வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுல உண்மையாவும், உறுதியாவும் இருந்தா மட்டும் போதும். இதுவே வேலையில இருக்கீங்க, அலுவலக பணிகள்ல இருக்கீங்க, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ. அலுவலகத்துல கூட இருக்கிறவங்க கிட்டயும் ஆதரவு கிட்டும். மேலிடத்துல உங்களுடைய திறமைகள் உணரப்படும். சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். அதுலயும் வெற்றி பெற சோம்பல உடனடியா விரட்டணும். புதிய முயற்சிகள் எடுங்க. காரியங்கள்ல எல்லாத்துலயுமே ஜெயம் உண்டாகும். அதே சமயம் வீண் ரோஷம் யார்ட்டயும் வேணாங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். பெற்றோர் மற்றும் பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். வாரிசுகளால பெருமை உண்டாகும். வாழ்க்கை துணைக்கிட்டயும் அந்யோன்யம் உருவாக போகுது. இது மட்டும் இல்லாம ஆடை, ஆபரணங்கள், சொத்து சேரும். செய்யக்கூடிய தொழில்ல சீரான வளர்ச்சி உண்டு. அயல்நாட்டு வர்த்தகத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல நேரடியா நீங்களே செய்யறது ரொம்ப நல்லது. கூட்டுத் தொழிலையும் ஆதாயம் உண்டு. அரசு துறையில, அரசாங்க வேலையில இருக்கவங்களுக்கு நீங்க மத்தவங்களுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. பணத்தை கையாளுவதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அவசியம். அடுத்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆதரவு அதிகமாகும். பொது இடங்கள்ல யாருக்கும் வாக்குறுதி குடுத்துறாதீங்க. வாக்குறுதி குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிங்க. அதே மாரி அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனை ஏத்துக்கோங்க. அது ரொம்ப அவசியம். அதே மாரி நீங்களும் சிந்தித்து செயல்படுங்க. இதுல கலைஞர்களா இருக்கீங்க, படைப்புத் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, சோம்பல விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இரவு நேரத்துல வெகு நேரம் விழித்திருக்கிறத தவிர்க்கணும். இயன்ற வரைக்கும் இரவு பயணம் தவிர்க்கணும். அடுத்து உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு கால் வலிக்கிறது, அடிவயிறு வலிக்கிறது, முதுகு தண்டு வலிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். அதையும் வந்துட்டு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்கா முழுசா குணமாகிடும். உங்கள பொறுத்தவரைக்கும் வழிபாடுங்கிறது, பிள்ளையார் வழிபாடு வாழ்க்கையை பிரகாசமாக்கும். அதே மாரி ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையே மணக்கச் செய்யும். இத தாண்டி இன்னும் சொல்லணும்னா, மகர ராசிக்காரருக்கு இந்த சனி பெயர்ச்சியில 7.5 சனியிலிருந்து விடுதலை. இதனால இனி உங்களுக்கு வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது. சனி விடக்கூடிய காலத்துல 2ல ராகு, 8ல கேது வர்றதுனால எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. ராகு சனியுடைய வீட்டுக்கும், கேது சிம்மத்துக்கும் வருவதனால எந்த விதமான குறைபாடும் இனி உங்க வாழ்க்கையில இருக்காது. குறிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் உயர் அதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மத்தபடி குரு பகவானும் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகளும், சண்டைகளும் உங்கள விட்டு விலகப் போகுது. அரசியல்ல இருக்கிறவங்க ஜனரஞ்சமா இருக்கக்கூடியவர்களாக சாதாரணமா அட்வைஸ் கொடுக்கறது கூட பிரச்சனையில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல இருக்கவங்க என்ன பண்ணணும்? வார்த்தைகளை நிதானமா பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதியே குடுக்கக்கூடாது. அதே மாரி திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லா விதங்களிலும் நன்மைகளை அனுபவிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் 7.5 சனி விட்டாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட தான் கூடும். எல்லா விதங்களிலுமே கொஞ்சம் கவனத்த கடைபிடிங்க. மகர ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில இருந்தாலும் சரிங்க, அது நல்லபடியா முடிஞ்சு உடல் நலம் தேரும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் தாய், தந்தை பேசாம இருந்தா கூட, உடன்பிறப்புகள் கிட்ட பிரச்சனை இருந்தா கூட, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான தீர்வு உண்டாகும். தாய், தந்தை பேசுவாங்க. உடன்பிறப்புகள் உங்ககிட்ட வந்துட்டு ஒத்துமையா இருப்பாங்க. அதே மாரி நீண்ட காலமா இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வழக்கு, விசாரணை கூட உங்களுக்கு சாதகமான பலன கொடுக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கும். புதிய வேலை கிடைக்கும். புதிய வாழ்க்கையே உருவாக போகுது. அதே மாரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை, உயர் பதவி கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும்.
இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க. புதுசா வேலையில புதிய அலுவலகத்துக்கு நல்ல இடமாற்றம் உண்டாகும். அடுத்ததா 2, 8க்கு வரக்கூடிய ராகு, கேது புதிய பரிமாணங்களை உங்களுக்கு குடுக்குறாங்க. வரக்கூடிய வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவானும் நமக்கு அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும், பல வழிகள்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்குறாரு. பங்கு சந்தையில முதலீடு செய்றீங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையா பண்ணுங்க. நிலத்துல முதலீடு செய்றீங்களா? அது ரொம்ப நல்லது. மேலும் புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இது கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, வியாபார முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புல நெறைய சம்பாதிப்பீங்க. ஏற்றுமதி, இறக்குமதி செய்றவங்களுக்கு நெறைய பணம் போட்டு தைரியமா வியாபாரம் பார்க்கலாம். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு லாபத்த தான் கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை கூடக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே எடுத்த முயற்சிகள்ல நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்ல இருந்து தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதுனால, தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகக்கூடிய காலகட்டம். சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் இப்ப சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. முன்ன நான் சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயம் மகர ராசி வந்து செய்யக்கூடாதுங்க. மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறது, ஜாமீன் நிக்கிறது இந்த விஷயத்த மகர ராசிக்காரங்க சுத்தமா தவிர்த்திடணும். அதே மாரி புதுசா வந்து நண்பர்கள்னு வர்றது, முகம் தெரியாத நபர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அருமையான காலமா இருக்க போகுதுங்க. எதிர்காலத்துக்கான திட்டம், மேல் படிப்புக்கான திட்டம் அனைத்திலுமே முன்னேற்றத்தை காண போறீங்க. 7.5 சனியிலிருந்து நீங்க விடுபடுவதனால திருப்தியான வாழ்க்கை நிலையை வாழ போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் ஏழுமலையானோட வழிபாடு இன்னும் அதீத நல்ல பலன்களை கொடுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சீர்காழியில உள்ள அண்ணன் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதும், அடிக்கடி நரசிம்மருக்கு தீபம் போடுவதும் நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்குங்க. மேலும் வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலமே மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் பத்ரகாளி வழிபாடு செய்யறதும் நன்மையை கொடுக்கும். ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தா கூட அதுல இருந்து விடுபடுவதற்கு இந்த பத்ரகாளி அம்மனுடைய வழிபாடு நன்மையை ஏற்படுத்துங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இருந்தே மகர ராசிக்காருக்கு இந்த சனி பெயர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க. முன்னாடி பார்த்த எந்த ஒரு அசிங்கமோ, அவமானமோ, கஷ்டமோ, நஷ்டமோ எதுவுமே இனி உங்களை தொடராது. உங்கள தொடணும்னு நினைச்சா கூட மத்தவங்க பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உயர்வான வாழ்க்கை நிலையை மகர ராசி வாழ போறீங்க. வாழ்த்துக்கள். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. எல்லாமே ஓகே தாம்மா. சனீஸ்வர பகவான் எங்களுக்கு சாதகமா தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரொம்பவே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க இல்லையா? குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உடை வாங்கி குடுக்கறது, உணவு வாங்கி குடுக்கறது, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள செஞ்சா, சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும். என்னதான் உங்களுக்கு நேரம், காலம் சாதகமா இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அத செஞ்சிராதீங்க. எல்லா விதங்களையும் கவனமா இருங்க. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் யாரு ஒருத்தங்க எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்காங்க, தன்னுடைய உயர்வுக்காக மட்டும் பாடுபடுறாங்களோ, அவங்கள ரொம்ப பிடிக்கும். சுயநலமா இருக்கிறத நான் சொல்லலைங்க. மத்தவங்கள கெடுக்காம, மத்தவங்களுக்கு தொல்ல குடுக்காம, தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டுன்னு இருக்காங்க இல்லையா? அதற்கு சனீஸ்வர பகவான் ஆதரவு கொடுப்பார். இத உணர்ந்துகிட்டு மகர ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்ப திரும்பவும் சொல்றேன், பயன்படுத்திக்கோங்க. நழுவ விட்டுறாதீங்க. எந்த விஷயத்துக்கும் அலட்சியம் காட்டாதீங்க. கடவுள் துணை வருவார்.